Good morning, dear students. Today we come to revision for pre-midterm examination. The first lesson, Unit 1. The name of the lesson is The Living World. Some of the students are newly joined, doesn't know the concept of this lesson. So I will recall. If you know the concept means you have to remember these points. Okay. So introduction about the living world. The living world is equal to the biodiversity. Okay. So all living forms coexist with each other. அப்படின்னா என்ன அர்த்தம்? Plants, animals and microorganisms. So these are the living organisms. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது? கோஎக்ஸிஸ்டடாக ஒன்றுக்கு ஒன்று ஈச் அதர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வந்து டிபெண்ட் பண்ணியும் ஸோ கோஎக்ஸிஸ்டடாக இந்த வேர்ல்டில் இருக்காங்க. ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நவ டேட் கலெக்ஷன்ஸ் ஒன் வேர்டுமா. ஸோ 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஐடென்டிஃபைட், நேம்டு, டெஸ்கிரைப்ட் அண்ட் கிளாசிஃபைட். ஓகே. ஸோ இந்த கிளாசிஃபைட் பண்ண அந்த ரிப்போர்ட்ஸில் 86% ஆஃப் எல்லா ஸ்பீஷஸுமே ஆல் ஸ்பீஷஸ் வந்து லேண்ட் லிவிங்காகவும் 91% ஆஃப் திஸ் தோஸ் வந்து இன் சீஸ்லேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து டெஸ்கிரைப் அண்ட் கேட்லாக் கூட இந்த அனிமல்ஸோடைய இதை வந்து ஃபுல்லாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இவ்வளோ அனிமல்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த அனிமல்ஸ்லேயே டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன் ஹையரார்கி யார் இருக்காங்க அப்படின்னா ஹியூமன்ஸ். அண்டர்லைன் ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன் த ஹையரார்கி. ஓகேவா. ஸோ இட் பிகாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஹியூமன்ஸ் வந்து டாப் மோஸ்ட் ஹையரார்கியாக இருந்தாலும் இவங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ தட் இஸ் ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். புரியுதாப்பா? ஸோ ஹியூமன்ஸ் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனாக இருந்தாலும் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ திஸ் இஸ் ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். ஓகே. டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ இந்த இடத்துல பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸ்லேயுமே என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. ஓகே. எங்கெங்கெல்லாம்? ஃப்ரம் போலார் ஐஸ் கேப்ஸில் இருந்து வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஓகே. ஃப்ரம் ஷாலோ லகூன்ஸ்லேருந்து டீப்பஸ்ட் ஓஷன்ஸ் வரைக்கும் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்கு. ஓகே. ஃப்ரம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டு ட்ரை அண்ட் பார்ச்டு டெசர்ட்ஸ். ஸோ எவ்ரி திங் almost all of the places of this world plants and animals are occupied. ஓகேவா. ஸோ the diversity in the living world எல்லா இடத்துலையுமே plants and animals வந்து present ஆகிருக்கு. ஓகேவாப்பா. Okay, this is 2-mark question. Taxonomic hierarchy. What is the meaning of taxonomic hierarchy? So Carolus Linnaeus தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா the taxonomy, father of modern taxonomy, நம்ம லேட்டராக அது படிப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா classification of organisms in a definite sequence of taxons. ஸோ இதை வந்து ரேங்கிங் பண்ணியிருக்காங்க டிசைனிங் ஆர்டராகவோ இல்லைன்னா அசனிங் ஆர்டராகவோ. வாட் ஆர் திஸ் ரேங்கிங் ஆர்டர் அப்படின்னா டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த கேட்டகரிஸ் இதுதான் ரேங்கிங் ஆர்டர். ஸோ இந்த ரேங்கிங் ஆர்டரை நம்ம டிசைனிங் ஆர்டராகவோ இல்லை அசனிங் ஆர்டராகவோ எழுதலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் taxonomic hierarchy. So what is taxonomic hierarchy? Classification of organisms. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்? Definite sequence of taxons. So or category. Ranking in descending order or ascending order. Okay. What is the term of biodiversity? The term refers to the biodiversity, variety of plants and animals and microorganisms present on earth. பயோடைவர்சிட்டினா பாருங்கள் அந்த பிக்சரை வச்சு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஹேண்ட் இஸ் நத்திங் பட் இஸ் த எர்த். ஸோ அந்த எர்த்தில் என்ன இருக்குது? வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் கோ எக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். தட் இஸ் அ டேர்ம் இஸ் கால்ட் அஸ் த பயோடைவர்சிட்டி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2-mark question. Okay. Who was given the term of biodiversity? So the presence of large number of species in a particular ecosystem. The presence of a large number of species is present in particular ecosystem. Ecosystem na enapa? Surroundings. Okay. That is called as a biological diversity. In short form we called as a biodiversity. The term biodiversity was given by Walter Rosen and the definition of this biodiversity is given by E.D. Wilson. Okay. What is biodiversity? The presence of large number of species
occurs in a particular ecosystem. One word note பண்ணிக்கங்க. Who was given the term of biodiversity? Walter Rosen. Who was definition is given by the biodiversity? That is E.D. Wilson. Next, 2-mark question. What is ecosystem? Ecosystem is a community of living organism and non-living environment. What are the living organisms? Plants and animals. Okay. What is a non-living environment? So it including minerals, climate, soil, water, sunlight, and their interrelationship. Okay. So what is the ecosystem? Already we know the ecosystem is environment surroundings, that is called as the ecosystem. The ecosystem is consist of living organisms and non-living environment. Okay, what are the living organisms? Plants and animals. What is the non-living environment? That is the minerals, climate, soil, water and sunlight. So in between the living organisms and non-living environment, it's having a interrelationships, that is called as the ecosystem. Can you understand? Who was given the term of the ecosystem? A.G. Dansley. Who was given the name of the ecosystem? A.G. Dansley. Note it. Okay, what is the characteristics of living organisms? So cellular organization, nutrition, respiration, metabolism, growth, response to stimuli, movement, reproduction, excretion, adaptation and homeostasis. ஸோ இதெல்லாம் இந்த கேரக்டரை வச்சு தான் இவங்க எல்லாமே என்னது லிவிங் ஆர்கானிசம் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்? இந்த கேரக்டர்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து என்னது லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் அவங்க இன்டேக் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க. And metabolism is built up and is at breakdown. Growth நடக்கும். Response to stimuli. ஸோ ஃபேவர் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலே. இட்ஸ் அ கோஆர்டினேஷன், நியூரல் கோஆர்டினேஷன் சிஸ்டம் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ மூவ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் அடாப்டேஷன் அண்ட் ஹோமியோஸ்டாசிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இந்த பேஸ் பண்ணி தான் characteristics of a living organisms. Okay, this is also one of the 2-mark questions. What is the need for classification? ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிமெம்பர்ட். இப்போ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்ஸ்பீஷியஸை நம்ம கண்டுபிடிச்சாலும் இவங்க தான் அந்த ஃபேமிலி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுதுப்பா. ஓகேவா? ஸோ வாட் இஸ் டாக்ஸா? Taxa is nothing but that is a classification, unit of classification. Unit அல்லது category நம்ம taxonomy hierarchy-ல ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? What is taxon? ஸோ இது one word question, book back question also. ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷினில் இருக்கிறது. Each category or unit of classification is called as a taxon. Okay, next is what is taxonomy? Study the principles and procedures of identification, nomenclature and classification. So நம்ம இந்த ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் அதனுடைய what is the principles of this identification, what is the principles of nomenclature, what is the principles of classification, இதெல்லாம் சேர்ந்தது தான் கம்பைன் தான் என்னது ஒரு டாக்ஸானமி. புரியுதாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் what is the principles of identification நம்ம பார்ப்போம். வாட் இஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்? ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் கரெக்டாக, இந்த பர்சன் தான், இவங்களுடைய நேம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஐடென்டிஃபிகேஷனுடைய ப்ரொசீஜர். ஸோ இட்ஸ் ஃபைண்டிங் எ கரெக்ட் நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். அதனுடைய நேமை கரெக்டாக கண்டுபிடிச்சி இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க, இந்த ஆர்கானிசம் இந்த பிளேஸில் தான் இருக்குங்கிறத கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். எப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த கீஸ். எந்த ஹெல்ப் ஆஃப் த கீஸ்? டாக்ஸானமி ஹையரார்க்கியில் கீ பார்த்தோம்ல, 8 டொமைன்ஸ். ஸோ அந்த கீயை வச்சு தான். ஓகே, ஸோ ஹவ் இட் இஸ் கேரிட் அவுட்? ஸோ டிட்டர்மினிங் சிமிலாரிட்டிஸ், எப்படி இதை வந்து இவங்களோட தான் கம்பைன் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நோன் ஆர்கானிசம்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிற ஆர்கானிசத்தோட இது என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் இந்த ஃபேமிலி, ஸோ இவங்க ஃபேமிலியில் வருவாங்க, பட் ஆனால் குரூப்லேயும் ஜீனஸ் ஸ்பீஷஸில் டிஃப்ரென்ஷியேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Okay, so what is identification? Finding a correct name and place of an organisms. Okay, done with help of taxonomic keys, carried out with already known organisms. So these are the key points. Okay,
next, what is the principle of nomenclature? இது வந்து with the help of science. ஸோ சயின்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நாமன்க்ளேச்சர், ஜீனஸ் ஸ்பீஷியஸ்னு ஒரு நேம் கொடுக்குறோம். அப்போ அதுதான் இது. ஓகே, ப்ராப்பர் நேம்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஆர்கானிசம்க்கு ப்ராப்பர் நேம்ஸ் கொடுத்து, ஸோ அது மூலமாக ஈஸிலி நம்ம ரெகக்னைஸ்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதர்ஸ், மற்ற ஆர்கானிசத்தோட நம்ம வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அ நாமன்க்ளேச்சர். இந்த நாமன்க்ளேச்சரில் 2 டைப்ஸ் படித்தோமா, என்னென்னது, பைனாமியல் நாமன்க்ளேச்சர், ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகே, ஸோ வாட் இஸ் அ நாமன்க்ளேச்சர்? So with the help of the science to given a proper names to organisms, so it useful to recognize and differentiated from others, easily recognized. Okay, what is principle of classification? Already நம்ம classification, what is the unit of classification is taxon அப்படின்னு படித்தோம். ஓகேவா? ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷனை என்ன அப்படின்னா, ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் இன்ட்டு கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் ஆர் குரூப்ஸ். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரிஸ் ஆர் குரூப்ஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸை பண்ணுறோம். ஓகே, ஸோ பேசிஸ் ஆன் தர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ஸோ இட் ஈஸிலி அப்சர்வபிள் பட் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ். எதை வச்சு அப்சர்வபிள் பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நம்மளுடைய கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் ஆர் குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், அதனுடைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை வச்சு. ஸோ அந்த சிமிலாரிட்டிஸை டிஃப்ரென்சஸையும் நமக்கு பார்த்தோன்னே தெரியும், பார்த்தீங்களா, ஈஸிலி அப்சர்வபிள், அதனுடைய ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, what is the basic need for classification? To identify and differentiate the closely related species, to know the variation among the species, to understand the evolution of the species, to create a phylogenetic tree among the different groups, to conveniently study the living organisms. So இதெல்லாமே basic need for classification. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் படித்தோம். ஓகேவா? ஐடென்டிஃபை த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷியஸ், எதனா டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. தேர்ட் ஒன், எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷியஸ். ஓகே, ஃபோர்த் ஒன், கிரியேட் அ பைலோஜெனட்டிக் ட்ரீ. நம்ம அந்த பைலோஜெனட்டிக் ட்ரீயில் இந்த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷியஸ் அண்ட் பைலோஜெனட்டிக் ட்ரீ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் கிளாடோகிராம், கிளாடிஸ்டிக்ஸ்ன்னு நெக்ஸ்ட்டு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸில் படிப்போம். ஓகே, and also to conveniently study the living organisms. So this is one of the 3 mark question, important 3 mark questions. What is taxonomy and systematics? Already taxonomy na enna paathom, the principles of identification, classification, nomenclature. Okay, so idella science of arrangement, living organisms base panni classify panni, nomenclature, identification and naming of organisms for all living organisms, entire biodiversity, that is flora, fauna and microorganisms. So இது எல்லாமே பண்ணுறது தான் டாக்ஸானமியோட பிரின்சிபல். ஓகே, ஸோ இது நோட்டிட்மா, ஒன் வேர்ட், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஹூ வாஸ் த நேம் coined by taxonomy? That is Augustine Pyramus de Candolle. Who was given coined the name of the taxonomy? Augustine Pyramus de Candolle. Okay, so this is a principle of taxonomy. Question is principle of taxonomy and systematics. And who was coined the name of the taxonomy? Augustine Pyramus de Candolle. 1 mark. Who was the father of taxonomy? That is classical taxonomy and modern taxonomy. 2 differentiation of taxonomy. The classical taxonomy father is Aristotle. Who is the father of a classical taxonomy? Aristotle. Who is the father of modern taxonomy? Carolus Linnaeus. Okay, so the father of taxonomy is 2 types. One is the classical taxonomy, another one is modern taxonomy. The father of the classical taxonomy is Aristotle. The father of the modern taxonomy is Carolus Linnaeus. Okay, taxonomy and systematics. Taxonomy na study of the principle of classification, identification, nomenclature. What is the systematics? The objectives of the taxonomy and the systematics are very similar. Taxonomy oda objectives and systematics oda objectives are very similar. So what is the main criteria of systematics? Enna pannu appadina, diversity of organisms, their comparative and evolutionary relationship.
டைவர்சிட்டினா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஃப்ளோரா, ஃபானா, மைக்ரோ ஆர்கானிசம், அதனுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடியையும் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும், ஓகேவா, குரூப்பிங் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம்ஸ், எவ்ரி லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஃப்ரம் ரைட் ஸ்பீஷஸ் ஆஃப் த கிங்டம்லேருந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிங்டம்லேருந்து. ஓகே, ஸோ அதிலிருந்து எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ் அண்ட் எவல்யூஷனர் அண்ட் குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வர்றது தான் சிஸ்டமேட்டிக்ஸோடைய ப்ரொசீஜர் பிரின்சிபல். ஸோ வாட் இஸ் த மெயின் க்ரைட்டீரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ்? is diversity of organisms and their comparative and evolutionary relationship and grouping of an organisms at every level of classification from the domain of kingdom. Okay, history of classification. Already we know the father of the classical taxonomy is Aristotle. Aristotle வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புக் எழுதியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். இன் லத்தீனில் அந்த புக்கு நேம் என்ன அப்படின்னா ஹிஸ்டோரியா அனிமாலியா. ஓகே, ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அனிமல்ஸை வந்து பேஸ்ட் ஆன் லோக்கோமோஷன் என்னப்பா மூமெண்ட். ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்லாம் வாக் பண்ணும், ஏரியல் அனிமல்ஸ் தட் இஸ் அ பேர்ட்ஸ், இதெல்லாம் என்னது அப்படின்னா ஏரியல் அனிமல்ஸ் தட் இஸ் அ ஃப்ளையிங். அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் ஸ்விம்மிங் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் த லோக்கோமோஷனை வச்சு இந்த 3 கேட்டகரிஸாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணி எழுதுனது அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸில் இருக்கிற ஒரு கேட்டகரி. செகண்ட் ஒன் கேட்டகரி எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அனிமல்ஸில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், அதை வச்சு 2 கேட்டகரி பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வித் பிளட், that is the category is anema. Without blood, that is the anema. Okay, so what are the 2 categories of classifying the classification in Aristotle? That is a history of animals in book. One is locomotion, second one is based on the presence or absence of red blood cells. Okay, ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பேஸ் பண்ணி லோக்கோமோஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸை வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஃபெயிலியர் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இட்ஸ் அ லிமிட்டேஷன் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை மறந்துட்டார் அப்படின்னா ஹவு டு கிளாஸிஃபை ஃப்ராக்ஸ். ஏன்னா ஃப்ராக்ஸ் வந்து என்ன டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்லேயும் வரும், அக்வாட்டிக் அனிமல்ஸ்லேயும் வரும். ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஸை ப்ளேஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து என்ன கேட்டகரி ஃபெயிலியர் ஆஃப் திஸ் எதுனா அனிமல்ஸை மெயினாக வந்து லோக்கோமோஷன் வச்சு பண்ணார். ஸோ பேர்ட்ஸு ஏரியலில் வந்து பேர்ட்ஸு ஃப்ளையிங் கேட்டகரிஸை வச்சு இது பண்ணிட்டார். அந்த பேர்ட்ஸு இன்செக்ட்ஸு இது எல்லாமே வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் பண்ணாலும் இப்போ நம்ம ஆஸ்ட்ரிச், எமு, பென்குயின் எல்லாமே பேர்ட்ஸாக இருக்கும். ஆனால் இது வந்து என்ன பண்ணாது, ஃப்ளை பண்ணாது. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பேர்ட்ஸோட கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டார். ஸோ திஸ் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ். 3 mark கொஸ்டின் மேம். ஸோ ஒன் கண்டிஷன் இஸ் limitation to limit to the classify the frogs where to place them. Second condition is the locomotion, based on the locomotion flying birds. The ostrich, emu, leave the ostrich, emu and penguin, all are birds but cannot fly. So in this condition would not have classify them as birds. அதை வந்து ஒரு ostrich, emu, penguin birds-ஆ classify பண்ணிக்கல. Okay, so these are the 2 limitations of Aristotle. Okay, Aristotle followed by யார் வந்தாங்க அப்படின்னா தியோஃப்ராஸ்டஸ் யாருப்பா? that is father of botany. Okay, Theophrastus is father of botany because he classifying plants. Okay, so next வந்து followed by தியோஃப்ராஸ்டஸ்க்கு அடுத்து 16th centuryயில் ஜான் ரே வந்தார். ஸோ ஜான் ரே வந்து செவரல் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் த்ரூ ஹிஸ் லைஃப், அவரோட லைஃப் ஃபுல்லாக நிறைய இது பண்ணி ஒரு புக்கை வந்து ரோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? தட் இஸ் த மெத்தோடஸ் பிளான்டேரியம் நோவா. ஜான் ரே பண்ண புக்கோட நேம் என்ன? மெத்தோடஸ் பிளான்டேரியம் நோவா. ஸோ இன் திஸ் புக் எவ்வளோ புக்கு இந்த புக்கில் வந்து அவர் பிளான்ட் ஸ்பீஷீஸை மென்ஷன் பண்ணியிருக்கார். ஹவு மெனி நம்பர் ஆஃப் திஸ் பிளான்ட் ஸ்பீஷீஸ் கிளாஸிஃபைனா 18,000. ஸோ 18,000 பிளான்ட் ஸ்பீஷஸை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸோ எ ரிசல்ட் ஆஃப் ரிலேட்டிவ்லி நேரோ ஸ்பீஷியஸ் கான்செப்ட். ஸோ எ ரிசல்ட் ஆஃப் நோட் இட்மா நேரோ ஸ்பீஷியஸ் கான்செப்ட், 1 word கொஷின். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட்டு தியோஃப்ராஸ்டஸ் ஜான்ரை ஃபாலோ பண்ணி த ஸ்வீடஸ்ட் பயாலஜிஸ்ட் கரோலஸ் லினேஸ் தான் மாடர்ன் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஓகே, ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ், அதாவது சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சர், ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உருவாக்குனதுனால டாக்ஸானமிக்கு ஒரு நியூ கான்செப்டை கொடுத்தாரு கரோலஸ் லினே. ஸோ அதனால தான் இவரை வி கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஓகே, மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ் மூலமாக யூஸிங் a scientific system of taxonomy and binomial nomenclature. ஸோ இவருடைய மாடிஃபிகேஷனை ஸ்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. கிளாஸிஃபிகேஷன் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் பிளான்ஸ் அனிமல்ஸை கால் பண்ணுறோம்ல. ஸோ இது எல்லாமே கரோலஸ் லினேயோஸோடைய மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ் தான். ஓகேவா? ஓகே, கரோலஸ் லினேஸ் தான் மாடிஃபிகேஷன் சிஸ்டமேட்டிக்ஸை ஃபார்ம் பண்ணதுனால என்ன எவால்வ் ஆச்சு அப்படின்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி, நம்பர்ஸை வச்சு டாக்ஸானமி கண்டுபிடிக்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு அட்வான்டேஜஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் எவாலுவேட்ஸ் த ரிசம்பிள்னஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் த்ரூ த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இஸ் ஃபாலோட் பை கம்ப்யூட்டர் அனாலிசிஸ். ஸோ நியூமரிக்கல் டாக்ஸானமி மூலமாக நம்ம என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் மூலமாக to establish the numerical degree of relationship among the individuals. ஸோ among individuals இப்போ நம்ம சொல்கிறோம் ஹியூமனுக்கும் சிம்பான்சிக்கும் 99.9% வந்து ஜீன்ஸோடைய காம்பினேஷன் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா? ஸோ இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமியை வச்சு தான். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 3 mark கொஷின். பயாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அமாங் த ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் பண்ணாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த டு நீட் ஃபார் த கிளாஸிஃபிகேஷனில் நான் சொன்னேன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் அண்ட் இஸ் தட் பைலோஜெனட்டிக் ட்ரீ அது ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் வச்சு தான் என்ன ஃபார்ம் ஆக போகுது பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் ஒரு கிளாடிஸ்டிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி படித்தோம். ஓகேவா? ஸோ இந்த பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அமாங் த ஆர்கானிசம்ஸ். What does this? It's to study the evolutionary and genetic relationship among the organisms. So it will be forming a emerge of a phylogenetic classification or cladistics. அது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பைலோஜெனட்டிக்ஸில் 2 கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் ஆர் த 2 கேரக்டர்ஸ்? ஒன் இஸ் த ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ், another one is derived characters. What is the ancestral characters? நம்மளுடைய ட்ரையட்ஸ் மீன்ஸ் கேரக்டர், நம்மளுடைய பாடி டிசைன், இது எல்லாமே என்டையர் குரூப் நம்ம அப்பா அம்மாக்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே என்னதுன்னா ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர். ஓகே, அண்ட் டெரிவ்டு கேரக்டர்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆன்செஸ்டர்லேருந்து டிஃபர் ஆகுறது, புதுசாக ஒரு கேரக்டர் வந்து உருவாகுறது. ஓகே, ஆன்செஸ்டரில் இருந்து இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு வேரியேஷன் காமிக்கிறது தான் அந்த டெரிவ்டு கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 கேரக்டருக்குள்ள அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படி நமக்கு வந்து ஒரு டெரிவ்டு கேரக்டர்ஸ் நியூ கேரக்டர்ஸ் வர்றதுனால 1 or more டெரிவ்டு கேரக்டர்ஸ் இட் வில் பி இட்ஸ் எவல்யூஷன் ரிசல்டட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ சப்ஸ்பீஷியஸ். ஸோ இப்படி தான் என்ன ஆகும் ஒரு ஸ்பீஷியஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்பீஷியஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி சப்ஸ்பீஷியஸாக வருது இல்லைம்மா. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணுறது தீஸ் ஆர் த 1 or more டெரிவ்டு கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன்? நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல் ஸ்பீஷஸ் இன் த பைலோஜெனட்டிக் ட்ரீ. ஸோ நம்ம பைலோஜெனட்டிக் ட்ரீ போட்டிருக்கோம், அதில் இருக்கிற ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஆல் ஸ்பீஷஸ் தட் இஸ் கால்ட் அஸ் த கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன். ஹூ வாஸ் கிவன் திஸ் இன்ட்ரடியூசிங் திஸ் மெத்தட் த கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னா எர்னஸ்ட் ஹேக்கல். ஓகே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெப்ரசன்ட் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறப்ப ஸோ அது வந்து என்னவா வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரு ட்ரீ டயக்ராம் வரைஞ்சாரு. தட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரீ டயக்ராம் இஸ் கால்ட் அஸ் அ கிளாடோகிராம். ஓகே, ஸோ இந்த ட்ரீ டயக்ராமில் அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் பேசிஸ் ஆர் தட் சிமிலர் ஆர் டெரிவ்டு கேரக்டர்ஸ் ஸோ விச் டிஃபர் ஃப்ரம் த ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 கேரக்டர்ஸ் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் டெரிவ்டு கேரக்டர்ஸ். ஸோ அந்த டெரிவ்டு கேரக்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஃபர் ஃப்ரம் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறாரு. அப்படி காமிக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு ட்ரீக்கு பேர் தான் என்னென்னா பைலோஜெனட்டிக் ட்ரீ ஆர் கிளாடோகிராம். புரியுதாமா? ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதணும் 3 mark கொஷினுக்கு. ஓகே.